ஹே காய்ஸ், எக் கிரேவி செய்யலாமா? இதுக்கு நம்ம சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதுவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு, தக்காளியில் ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய், அது நல்லா உருகுனதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறமா சாப் பண்ண வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம அது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கலாம். தென் அப்புறம் நம்ம முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை ஆஃபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் காய்ஸ். அப்போ தான் அதில் நல்லா மிக்சராக இருக்கும். சாரி காய்ஸ், ஒரு கிளிப் காண போயிடுச்சு. ஸோ அதனால் நான் இதில் என்ன மிக்ஸ் பண்ணி நான் வாயில் மட்டும் சொல்கிறேன். இப்போது இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியும், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா மிக்சர் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்களா, அது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃபாக கட் பண்ண முட்டையை எடுத்து அது மேலே மசாலா எல்லாம் படுற மாதிரி ரொம்ப கிண்டாமல் லைட்டாக அந்த மசாலா எடுத்து அது மேலே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலா எல்லாம் முட்டை கூட நல்லா பெண்டாகிற வரைக்கும் நம்ம 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணோம். சூப்பரான எக் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா காய்ஸ்.